Good morning, students. I am Satya. Welcome to Satya's class. இன்னைக்கு கிளாஸ்ல EMF and terminal voltageனா என்னன்னு பார்த்தரலாம். ஸோ அதோட நீட் 2026ல இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான சம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். EMF and terminal voltageனா என்னன்னு பார்த்தரலாம். EMF அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா சர்க்கியூட் ஓப்பனாக இருக்கும்போது பேட்டரி கொடுக்கக்கூடிய ஃபுல் வோல்டேஜ். சரிங்களா? திரும்பவும் நான் சொல்கிறேன். EMF அப்படிங்கிறது சர்க்கியூட் ஓப்பனாக இருக்கும்போது பேட்டரி கொடுக்கக்கூடிய ஃபுல் வோல்டேஜ், அதை தான் நம்ம EMF அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டெர்மினல் வோல்டேஜ்னா என்ன அர்த்தம்? சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணி கரண்ட் வந்து மூவ் ஆகுறப்போ கிடைக்கக்கூடிய வோல்டேஜ். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னா சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணி கரண்ட் மூவ் ஆகுறப்போ கிடைக்கக்கூடிய வோல்டேஜ். ஸோ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? பேட்டரிக்கு உள்ளேயே டிஃபால்ட்டாக பிளேஸ் ஆகியிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த சர்க்கியூட் பாருங்க. ஸோ இந்த சர்க்கியூட்ல ஒரு பேட்டரி வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சேர்த்து ஒரு ஸ்மால் ஆர் வேல்யூ, அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் ஆகியிருக்கு. அண்ட் எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை கேபிட்டல் ஆர் அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோடு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேட்டரி வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். அண்ட் வோல்டேஜ் ட்ராப்போட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த ரெண்டும் தான் கொஸ்டினாக வந்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது அண்ட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகலாம் அப்படின்னா, இந்த பேட்டரி வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ என்ன அண்ட் அந்த பேட்டரி கிரியேட் பண்ணக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் என்ன அப்படிங்கிற 2 கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் 2 விதமான கேசஸ் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி டிஸ்சார்ஜிங், அதாவது கரண்ட் வந்து சப்ளை ஆகுறப்போ. ஓகேவா? அடுத்ததா செகண்ட் ஒன் பேட்டரி சார்ஜிங்கில் இருக்கிறப்போ, கரண்ட்டை வந்து எடுத்துக்கிறப்போ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பேட்டரி டிஸ்சார்ஜ் அப்படின்னா கரண்ட்டை சப்ளை பண்ணுறப்போ, அண்ட் பேட்டரி சார்ஜிங் அப்படின்னா கரண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறப்போ. ஓகேவா? இப்போ மொபைலுக்குலாம் சார்ஜ் நம்ம போடுறோம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? கரண்ட் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கு, டேக்கிங் அ கரண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதை வந்து கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பேட்டரி டிஸ்சார்ஜிங் அப்படின்னா டெர்மினல் வோல்டேஜ்க்கான ஃபார்முலா V is equal to E minus IR. அதே இது EMFக்கான ஃபார்முலா என்ன எழுதலாம்? இந்த மேலே சொன்ன ஈக்குவேஷன்லேருந்து ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. E is equal to V plus IR. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ டிஸ்சார்ஜ் கண்டிஷனில் இருக்கிறப்போ EMF வேல்யூ டெர்மினல் வோல்டேஜோட கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்கும். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? டிஸ்சார்ஜிங் கண்டிஷன் இருக்கிறப்போ EMF உடைய வேல்யூ டெர்மினல் வோல்டேஜோட வேல்யூ கம்பேர் பண்ணுறப்போ கிரேட்டராக இருக்கும். ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்ததா செகண்ட் கேஸ் சொன்னேன் இல்லையா? பேட்டரி சார்ஜிங், அதாவது கரண்ட் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது. ஸோ அப்போ டெர்மினல் வோல்டேஜ் வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா V is equal to E plus IR அப்படின்னு இருக்கும். அண்ட் EMF வேல்யூ E is equal to V minus IR அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த சார்ஜிங் அப்படிங்கிறது டிஸ்சார்ஜிங்க்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். எந்த வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னா டெர்மினல் வோல்டேஜோட வேல்யூ அதிகமாக இருக்கும் கம்பேர்டு டு த EMF வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டிஸ்சார்ஜிங், அதாவது சப்ளை கொடுக்குறப்போ நமக்கு என்ன மாதிரியான கரண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து அந்த ஆரோ மார்க் இண்டிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சார்ஜிங் அப்படின்னு கொடுக்குறப்போ அந்த பேட்டரிக்கு டுவர்ட்ஸாக அந்த ஐயோட இண்டிகேஷன்ஸ் இருக்கும். டிஸ்சார்ஜிங்னு சொல்கிறப்போ, அடுத்ததாக சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறப்போ பேட்டரிக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஐயோடைய வேல்யூ இங்கே பிளேஸ் ஆகி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸாமில் எந்த இதை வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த பேட்டரி டிஸ்சார்ஜிங்குரிய இந்த கண்டிஷனை தான் திரும்ப திரும்ப கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ எதனால வந்து டிஸ்சார்ஜ் கண்டிஷனில் இருக்கிறப்போ டெர்மினல் வோல்டேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா EMF விட லெஸ் தானாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா internal resistance causes the loss of voltage. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ ஒய் டெர்மினல் வோல்டேஜ் இஸ் லெஸ் தேன் EMF இந்த டிஸ்சார்ஜிங் பேட்டரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் internal resistance causes loss of voltages. ஓகேவா? சப்போஸ் internal resistance உடைய வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னா V உடைய வேல்யூ இட் வில் பி ஈக்குவல் டு ER இருக்கும். அதாவது EMF வேல்யூ டெர்மினல் வோல்டேஜ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக என்ன யூனிட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துடலாம். E and V ரெண்டுக்குமே வந்து வோல்ட் அப்படிங்கிற யூனிட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். வோல்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனால வோல்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ஓம் யூஸ் பண்ணுவோம். தென் கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஃபார்முலா
terminal voltage V is equal to E minus IR during a discharge condition. ஓகேவா? அடுத்த EMF value E equal to V plus IR. ஸோ எந்த வேல்யூ பிக்கர் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா EMF வேல்யூ பிக்கர் வேல்யூவாக இருக்கும், டெர்மினல் வோல்டேஜ் ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும் டியூரிங் அ டிஸ்சார்ஜிங் கண்டிஷன். ஓகே, ஸோ அதை சம்மரைஸ் பண்ணி ரெண்டு ஃபார்முலாவே இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபார்முலா கூடிய எக்ஸ்பான்ஷன் E is equal to EMF, V is equal to terminal voltage, I is equal to current, R is equal to internal resistance. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ டிஸ்கஸ் பண்ண டாபிக்கை பேஸ் பண்ணி என்ன நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a resistor is connected to a battery of 12 volt EMF and internal resistance 2 ohm. If the current in the circuit is 0.6 ampere, the terminal voltage of the battery is. So actually இந்த கொஸ்டின் நீட் 2026ல டைரெக்டாக கேட்ட கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிவன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். EMF ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 12 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஸ்மால் ஆர் அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ 2 ஓம்னு கொடுத்துருக்காங்க. தென் கரண்ட் உடைய வேல்யூ 0.6 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டெர்மினல் வோல்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், டெர்மினல் வோல்டேஜ் V is equal to E minus IR. ஸோ E இருக்க வேண்டிய இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 12 சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் ஐயோடைய வேல்யூ 0.6 இன்டூ ஆரோட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 10.8 வோல்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, 10.8 வோல்ட். சேம் மாடலில் ஒரு சம் பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின், a battery has an EMF of 24 volt and internal resistance 2 ohm. If the current drawn is 5 ampere, the terminal voltage is. ஸோ ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும், V is equal to E minus I into R. சரிங்களா? ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக V உடைய வேல்யூ 14 வோல்ட். ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போகலாம். A battery has a terminal voltage of 10 volt while supplying a current of 1 ampere. If the internal resistance is 2 ohm, the EMF of the battery is. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டெர்மினல் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, V உடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக கரண்ட்டோட வேல்யூ I உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 ohm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, R உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. EMF வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ EMF வேல்யூக்கு ஃபார்முலா என்ன, E is equal to V plus IR. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம் இல்லையா, டெர்மினல் வோல்டேஜ் V is equal to E minus IR அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா E equal to V plus IR அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Vக்கு பதிலாக 10 வோல்ட் ப்ளஸ் அண்ட் ஐக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா 1 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆருக்கு பதிலாக 2 ஓம் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 12 வோல்ட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, 12 volt. Fourth question, a battery has an EMF of 12 volt and a terminal voltage of 10 volt while supplying a current of 1 ampere. Find the internal resistance of battery. Okay, so இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். given values, EMF உடைய வேல்யூ 12 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க, டெர்மினல் வோல்டேஜும் கொடுத்துட்டாங்க 10 வோல்ட்னு சொல்லிட்டு, கரண்டோட வேல்யூ I is equal to 1 ampere. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா என்னன்னு தெரியும், E equal to V plus IR அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். ஸோ ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோட வேல்யூ மட்டும் நம்ம தனியாக எடுத்து எழுதணும்னா R is equal to E minus V divided by I அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ E உடைய வேல்யூ 12 வோல்ட் மைனஸ் V உடைய வேல்யூ 10 டிவைடட் பை I உடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக R வேல்யூ is equal to 2 ohm அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருது. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B, 2 ohm. ஸோ இந்த மாதிரி ஒரே ஃபார்முலா தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபார்முலா படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபார்முலாவில் இருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ E is equal to V plus IR அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா படிக்கிறோம் அப்படின்னா ஈயோட வேல்யூ மட்டும்தான் நம்ம கேட்பாங்க. ஸோ V plus IR அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதுலேருந்து Vக்கான ஆன்சர் என்னங்கிறது கேட்கலாம், ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம், ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஸோ ஒன்றுக்கும் தனியாக வந்து எப்படி ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம மெமரி பண்ண வேண்டிய ஃபார்முலாவை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெர்மினல் வோல்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா V is equal to E minus IR. அடுத்ததாக EMF கேட்டாங்கன்னா E equal to V plus IR. அடுத்ததாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா R is equal to E minus V divided by I. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் அடுத்து வேறு என்ன கேட்கலாம், ஐயுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கலாம்,
ஸோ இந்த ஃபார்முலாவிலிருந்து ஐயோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஆன்சராக கொடுங்க. இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.